ஹிந்தி படித்ததால் தமிழர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பகுதியில் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நாஞ்சில் சம்பத், நாம் ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியமில்லை, அது ஒரு மொழியே அல்ல என்று விமர்சித்தார். ஹிந்தி படித்ததால் தமிழர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். உலகமே வியந்து பார்க்கும் வகையில் சிம்போனி இசையமைத்த இளையராஜா மும்மொழி கல்வி படித்தவரா அல்லது அரசு பள்ளியில் படித்து விஞ்ஞானியாகவும் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்த அப்துல் கலாம் மும்மொழி படித்தவரா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்தி படிச்சா என்ன கிடைக்கும் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நம்முடைய பாமரர்களுக்கும் புரியல, இந்த பையன் ஏன் இந்தி எதிர்த்துட்டே இருக்கான்னு கேட்கிறான். நாஞ்சில் சம்பத்தை கேட்கிறேன், மூன்றாவது மொழி என்று ஒரு மொழியை படித்தால் தான் தமிழர்கள் தலைக்க முடியும், பிழைக்க முடியும் என்று எதற்காவது ஆதாரம் இருக்கிறதா? ஒரே நேரத்தில் 180 இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசைக்கிற பொழுது அந்த 180 இசைக்கருவிகளினுடைய ஒலியும் 180 வடிவத்தில் நம் காதுகளுக்கு கேட்கும். அதற்கு பிறகுதான் சிம்பொனி. இந்த சிம்பொனி இசை அமைப்பதற்கு உலகத்தில் இன்றைக்கு அத்தாரிட்டி எங்கள் தமிழன் இளையராஜான்னு நிரூபிச்சிருக்காங்கன்னா, இளையராஜா மும்மொழி திட்டத்தில் படித்தவனா?